சார், சிவலிங்கத்துக்கு எந்த பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணால் யோகம்? வணக்கம். சிவலிங்கத்துக்கு பல பொருட்களால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா, சுத்தமான தண்ணீரால் அபிஷேகம் பண்ணோம்னா மனசு திடகாத்திரமாக ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைண்டு நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுத்தமான பன்னீரில் அபிஷேகம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு எதிர்பாராமல் வரக்கூடிய கண்டங்கள், வியாதிகள், சொல்ல முடியாத துயரங்கள் இதெல்லாம் தானாக விளையிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுத்தமான தேனால் அபிஷேகம் பண்ணோம்னா வாரிசுகள் நல்ல விதமாக இருப்பாங்க. நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரிசுகள் நமக்கு அமைவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலால் அபிஷேகம் பண்ணோம்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில் பல தவறுகளை பண்ணியிருப்போம். அந்த தவறுகள்லாம் சரி செய்யப்பட்டு மன்னிக்கப்பட்டு வாழ்க்கையில் நல்ல யோகமான வாழ்க்கை நடைமுறைக்கு வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுத்தமான தயிரால் அபிஷேகம் பண்ணோம்னா நமக்கு அமைந்த வாரிசுகளோட எதிர்கால வாழ்க்கை ரொம்ப அதிர்ஷ்டகரமாக அமையும். இது மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் அபிஷேகத்துக்கும் சிவலிங்கத்தில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய நாட்கள் நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் உள்ள நாட்களாக இருக்கணும். அந்த தாராபலன் உள்ள நாட்கள்லையும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக வந்துச்சுன்னா ரொம்ப யோகமாக இருக்கும்.